ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊப் சீரிஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஊப் சீரிஸ்ல வந்து கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட் இது மூணையும் வச்சு சின்டாக்ஸ் ஓரியன்டா போயிருப்போம். இப்போ வந்து ஃபுல் ப்ரோக்ராமாவே போட போறோம். ஓகேங்களா? இதுல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஓவர் லோடிங். ஓகேவா? கீப் வாட்சிங். நம்ம கோடட் அகாடமியில பர்சனலைஸ்ட் ஒன் ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு லாஜிக்கலா வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியல, நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு கெரியர் கேப் இருக்கு, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக உங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன் ஆன்லைன் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 10 பேட்சஸ் தான் பண்றோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா அட்டெண்டன்ஸ் கால்குலேஷன். அதுல வந்து ஓவர்லோடிங் கான்செப்ட்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஓபன் பண்ணணும். கிளாஸ் அட்டெண்டன்ஸ் இப்படின்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று ஓபன் பண்ணிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓவராலா ஒர்க்கிங் டேஸ் எவ்வளவுன்றத அதை இது பண்ணணும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஓகே ஓகே இன்ட்டு ஒர்க்கிங் டேஸ், ஒர்க்கிங் டேஸ். ஓகேவா? இதுல வந்து இப்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு மெத்தட் ஒன்று ஓபன் பண்ணணும். வாய்டு கால்குலேஷன்றதுனால கால்னு எடுத்துப்போம். சரி, கால்னு எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து இப்ப பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? இன்ட்டு டேஸ் பிரசன்ட்னு வச்சுப்போம். டேஸ் பிரசன்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணி எத்தனை பிரசன்ட் ஆயிருக்காங்கன்றத கண்டுபிடிக்க போறோம். செமிகோலன் மறக்காம வச்சுட்டு வந்துருக்கோம். இந்த இடத்துக்கு ஒரு வரும். ஓகேங்களா? வாய்டு எத்தனை இது பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்க போறோம். இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு இந்த இதை இது பண்ணணும். பிராக்கெட் போட்டு டேஸ் பிரசன்ட் மல்டிபிள் 100 இன்ட்டு இந்த டோட்டல் டேஸ் எவ்வளோ அதுல இருந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே 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 டோட்டல் பர்ஃபெக்ட் சூப்பர் இது பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து இந்த இதுல வர ஆன்சரை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே ஓகே சோபி ஆவரேஜ்னே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆன்சர் ஆவரேஜ் தான் இது பண்ண போறோம். ஓகே அடுத்து வந்து இது வந்து யாருனாக்க ரெகுலரா காலேஜ் போறவங்க. இதுக்கப்புறம் உள்ளது யாருனாக்கா ஓடியோட சேர்ந்து வரவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்ல ஏதாச்சும் கல்ச்சரல்ஸ் அதர் காலேஜ்ல போயிட்டு அட்டென்ட் பண்றவங்க, அவங்களுக்கு வருது. இது வந்து அதே வாய்டு தான், வாய்டு அதே மெத்தட் நேம் தான் வரும். நம்ம அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தடை இன்ட்டு டேஸ் பிரசன்ட் ஓடிக்கு ஒரு இன்னொரு பாராமீட்டர். சரி, ஓடிக்கு ஒரு இன்ட்னு போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை வந்து ஒரு இதுல இப்ப ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப நீ எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை இதுல என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஓடி ஒர்க்கிங் கணக்கு, அதனால அதுவும் பிரசன்ட் அந்த கணக்குல தான். சரி, ரைட். அப்ப அது மட்டும் ஆட் பண்ணா இன்டு டோட்டல் பிரசன்ட் வச்சுக்கிறேன். டோட்டல் பிரசன்ட் பிரசன்ட் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது இந்த இதுல வரும். ஓகே டேஸ் பிரசன்ட் பிளஸ் ஓடி. ஓகேவா? இந்த இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது இந்த இதுல ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் போன வாட்டி மாதிரி இதுக்கும் ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து டோட்டல் பர்சன்ட் வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஆவரேஜ் அப்படின்னு போட்டுதான் இன்டு அதே இதுதான் ஆவரேஜ். இல்ல ரெண்டு டிஃபரெண்ட். அது எப்படின்னா அந்த வேரியபிள் வந்து அந்த ஸ்கோப்புக்குள்ளே முடிஞ்சிடும். இது அந்த மெத்தட் ஸ்கோப்புக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபார் லூப்ல நீங்க இன்ட் டை டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஸ்கோப்ல முடியல, அந்த மாதிரி மெத்தட் ஸ்கோப்லயே ஆவரேஜ் முடிஞ்சிடும். இந்த ஆவரேஜ் இந்த ஸ்கோப் தான் திருப்பி இனிஷியேட் பண்றாங்க. உங்களுக்கு குளோபலா வேணும்னா மேல இன்ட் ஆவரேஜ் போட்டு 2 சரி ஆவரேஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டா ஓகே. ஏன்னா ஓவர்லோடிங் தான் அப்படிங்கும்போது ரெண்டுமே தனித்தனியா நடக்க போகுது. ஒரு ரெண்டு மெத்தட் ஒரே நடக்க போகுது. அப்படி ஒரே எப்படின்னா நீங்க வந்து ரெண்டு மெத்தடும் ஒரே நேரத்துல அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு அடுத்தடுத்து அது மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரே இதுல போயிட்டு வரும்போது ஆவரேஜுக்கு அவுட் புட்டா ஒரு வேல்யூ வரும். அந்த ஆவரேஜ் அடுத்த மெத்தட்ல ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுல வர அவுட் புட் அப்டேட் பண்ணணும்னா தான் நீ ஒரே குளோபலா யூஸ் பண்ணும். இப்ப இவ வந்து தனித்தனியா பண்ண போறாரு அப்படிங்கறனால ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பண்றதுல தப்பு இல்ல. ஓகே, இது வந்து டோட்டல் பிரசன்ட். அதே மாதிரி தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் 100 டு டிவைடட் பை அந்த டோட்டல் ஒர்க்கிங் டேஸ். ஓகேவா? இப்போ திருப்பி வந்து ஆவரேஜா பிரிண்ட் பண்ண போறோம். ஆவரேஜ் அது வந்து இந்த மெத்தடோட இது பிராக்கெட்டையும் இந்த கிளாஸோட பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? இது கிளியரா இருக்கீங்களா? இது கிளியர். மெயின்ல கால் பண்றோம். இப்போ வந்து இத அப்படியே மெயின்ல கால் பண்ண போறோம். சரி. ஓகே, இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து கிளாஸ் மெயின் வச்சிருப்போம். அதே மாதிரி அந்த சின்டாக்ஸ் ஆன பப்ளிக் வாய்ட்னு போட்டு இந்த மெயின் சின்டாக்ஸ் இருக்கும். இதுல வந்து கிளாஸ் வந்து என்ன ஓபன் பண்ணனும்னா அட்டெண்டன்ஸ் ஓபன் பண்ணா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அட்டெண்டன்ஸ் ஓபன் பண்ணிட்டு வீக்கெண்ட்ங்கறத ஆப்ஜெக்ட் வச்சு நியூ ஆப்ஜெக்ட்னு போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி கிளாஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு மெத்தட கால் பண்ண போறோம். ஓகேங்களா? மெத்தட் வந்து கால் இருந்தோம். அதுல பிராக்கெட் வந்து நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். அந்த இதுல எத்தனை ஒர்க்கிங் டேஸ் அந்த இருக்கு 18 போட்டு இந்த இதுல முடிச்சிடலாம். அடுத்து வந்து செகண்டா இன்னொரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓடியோட இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு அதே கிளாஸ்ல தான். ஓகே. அப்பதான் அந்த கான்செப்ட் பசங்களுக்கு ஈஸியா புரியும். இல்ல ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு டிஃபரெண்ட் அட்டெண்டன்ஸ் கால்குலேஷன் பட் கால்குலேட்டர் இதுல வந்து வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து WF னு வைக்கிறேன். வில்லியம் பிராங்க்லி. ஆமா, யூனிசே பண்றாங்க தம்பியோட அட்டெண்டன்ஸ் போட்டு பிராக்கெட் ஓபன் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு அந்த செகண்ட் மெத்தட கால் பண்ணுவோம். ஓகே. F கால் இதுல வந்து ரெண்டு இது பாஸ் ஆகும், ரெண்டு வேல்யூ பாஸ் ஆகும். இதுல வந்து ஒன்னு டேஸ் பிரசன்ட் இன்னொன்னு வந்து ஓடி. இவரும் அதே மாதிரி வச்சுப்போம். 75
இதுல வந்து 5 வச்சிருவோம். ஓகே ஓகேவா? சோ க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த மெத்தட் வந்து க்ளோஸ் ஆகும். இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆகும், அதுக்கு எத்தனை ரெண்டு பேரும் இதுல கொஞ்சம் நம்பர் ஆஃப் டேஸ் மாத்தி இதுல 10 போடு, இதுல 10 15 கூட போட்டு விட்டுரு, 15 கூட போட்டு விட்டுரு. ஓகேவா? இப்போ இவருக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும்போது பர்சன்டேஜ் வந்து 18 இது வந்து 19 print ஆகும். 19 பிரிண்ட் ஆகும். ஓகே 90% ஆமா. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸோட ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டூடண்ட்ஸ், Different students. ரெண்டு பேருக்கு அட்டெண்டன்ஸ் கால்குலேட் பண்றோம். ஆனா அதுல வந்து ஒருத்தவருக்கு வந்து ஓடியோட வருது, இன்னொருத்தருக்கு ஓடி இல்லாம வருது. சோ அப்ப ஓவர்லோடிங்னா அப்படின்னா வந்து ஒரு பாராமீட்டர் எத்தனை நம்பர் ஆஃப் பாராமீட்டர் பாஸ் பண்றோமோ அந்த மெத்தட் சேம் இருந்தாலும் எத்தனை நம்பர் ஆஃப் பாராமீட்டர் என்ன டைப் ஆஃப் பாராமீட்டர் அது பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எடுக்கலாம். டன். ஓகே ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இந்த சீரீஸ்ல அடுத்தடுத்த கான்செப்ட்லாம் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஓவர் ரைடிங், அடுத்தபடி அடுத்த இது கான்செப்ட்டுக்குலாம் நம்ம போவோம். ஓகேவா? கீப் வாட்சிங். தேங்க்யூ.